வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக நான் ஏத்துடி நந்தானுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் சோதனைகள் வீடியோ பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, காலங்காலமாக ஃபோன்களுக்கு இந்த இன்னோவேஷனே கிடையாது, இல்லை கொடுத்து திரும்ப திரும்ப கொடுத்துருக்கான், ஒரு புதுசு டெக்னாலஜி எதுவும் வளர்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ சொல்லியிருந்தாரு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் சொன்னார். அதாவது ஐஃபோன் 17 மேக்ஸ் எதுவும் புதுசாக எதுவும் கிடையாதான். 4 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் எப்போயோ மாறிட்டான், இப்போயும் அதே தான் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ப்ராசஸர்லையும் பெருசாக எதுவும் கிடையாது. கேமரா 48 கொடுத்தான், இப்போ 3 கேமரா 48 கொடுத்தான். அதாவது கேமராலையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, ப்ராசஸ்லையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, பேட்டரியிலும் இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, டிஸ்பிளேலையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. காலங்காலமாக சாம்சங் கொடுத்த பழங்காலத்து டிஸ்பிளே, இந்த ஓலை டிஸ்பிளே இப்போ வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஐஃபோன் பண்ணலை. எப்பயோ அப்பப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவோ இல்லை சென்டர் ஸ்டேஜ் கேமராவோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னோவேஷன் பண்ணிட்டு இருக்கான்னு தவிர பெருசாலும் பண்ணலை. பேக்வேர்டில் போயிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாம்சங் இப்போ சொல்லியிருப்பார். சாம்சங்கில் இந்த நார்மல் ஃபோன் கிடையாது, ஃபோல்டு ஃபோன். சாம்சங் ஃபோல்டு தான். சாம்சங்கில் ஃபோல்டு 7 நினைக்கிறேன், 7 சொல்லி ஐஃபோனை சொல்லி 7 சொல்கிறாரு. அதாவது ஐஃபோனாக மொக்க ஃபோனாக இருந்தாலும் என்னடா அந்த ஃபோனை கழுவி ஊற்றினாலும் சாம்சங்கில் இந்த ஃபோல்டு இன்னோவேஷனாக புதுசாக டெக்னாலஜி இருக்குது. இன்னோவேஷனாக ஃபோல்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் பெஸ்ட்டாக, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பெஸ்ட்டாக. இது எந்த விதத்தில் லாஜிக்காக இருக்குது சத்தியமாக எனக்கு புரிஞ்ச மக்கள். ஐஃபோன் மொக்கன்னு சொல்கிறீங்க, அதில் டிஸ்பிளேவும் பழசு, கேமராவும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, டிசைனும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, டிஸ்பிளே இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட், பேட்டரியும் இம்ப்ரூவ்மெண்ட், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக கொடுக்காம ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னோவேஷன் மட்டும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதப்போ நான் சொன்ன மாதிரி ஐஃபோனில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதப்போ நீங்கள் எதுக்கு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட ஐஃபோன் தானே இருக்குது. ஐஃபோன் 15லேருந்து இது 15 ஃபோன் வச்சுருந்தீங்க, 15லேருந்து இப்போ 17 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் 2 வருஷத்துலேருந்து ஃபோனை மாற்றுறீங்க. ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எவ்வளோ அவேர்னஸ் இருந்திருந்தா நீங்கள் எதுக்கு 2 வருஷத்தில் ஃபோனை மாற்றுறீங்க? ஒரு 4-5 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் எதுக்கு மாற்றுறீங்க? செகண்ட் ஒன், சாம்சங் ஃபோனோட கம்பேர் பண்ணுறீங்க. முதல்ல ஒரு ஃப்ளாட்டான ஸ்ட்ரெயிட்டாக இருக்க, அதாவது ஃப்ளாட்டான ஒரு ஃபோனு கூடயும் ஒரு இன்னோவேஷனாக இருக்க ஒரு ஃப்ளிப்போ ஃபோல்டு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது பிடிக்கணும். கம்பேரிசனே கிடையாது. அப்படியும் கம்பேரிசன் வச்சானா நான் ஓப்பனாக சொல்லுவேன், சாம்சங் தான் பெஸ்ட்டு ஃபோனு. அது மட்டும்தான் பெஸ்ட்டு ஃபோன் கிடையாது, ஒரு இன்னோவேஷனாக, ஒரு டெக்னாலஜியாக, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃபோனாக அது பெஸ்ட்டு ஃபோன். ஐஃபோன்லையும் ப்ளஸ் எல்லாம் இருக்குது, சாம்சங்லேயும் ப்ளஸ் இருக்குது, சாம்சங்லேயும் மைனஸ் இருக்குது, ஐஃபோன்லேயும் மைனஸ் இருக்குது. 2 ஃபோன்லேயும் மைனஸ் அண்ட் ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் எல்லாம் சொல்ல வரல, அதை பற்றி என்ன பற்றி ஏறாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, 2 ஃபோன் கம்பேரிசன் கிடையாது. அதுக்கும் இது கம்பேரிசன் வச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங்னா ஒரு இன்னோவேஷனாக, ஒரு ஃபோல்டாக ஃப்ளிப்பாக பெஸ்ட்டு ஃபோன். ஏன்னா அதில் ஒரு இன்னோவேஷன் இருக்குது. நான் கேட்குறேன், அவன் என்ன சொல்லிட்டான், இதுப்பா ஒரு இன்னோவேஷனு ஃபோல்டு ஃபோனு, அதில் டிஸ்பிளேல டிஸ்பிளேல நெயில் வச்சுக்கக்கூடாது, ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டும் கொடுத்தக்கூடாது சொல்கிறீங்க. முதல்ல நீ எதுக்கு ஒரு ஸ்க்ரீனில் போயிட்டு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் கொடுத்த போகிறேன்? கையில் அவங்ககிட்ட கையை வச்சு நீ யூஸ் பண்ணலாமே ஃபோனை. எதுக்கு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டை கொடுத்து யூஸ் பண்ணலாம்? அதுவும் ஒரு டெஸ்டிங் பண்ணாங்க, மண்ணில் போட்டு மூட மாதிரி. அது ஃபோனாக இல்லை வேறு ஏதாவது? ஃபோனு பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக ஸ்டீலில் கொடுக்க காரணம் என்னென்னா, ஒரு வேளை சில பேர் ஃபோனை கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குது, கேஸ் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோனு ஒரு கிரிப்பும் அந்த டெக்ஸ்டர் குவாலிட்டியும் நம்ம ஃபீல் பண்ணணும். மெட்டலாக இருந்தால் கொஞ்சம் கையில் வச்சோன்னே அந்த ஒரு ஃபீல், ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும். அந்த லுக்கை நம்ம என்ஜாய் பண்ணலாம், கையில் பிடிக்கும், அந்த ப்ரீமியம் லுக் இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, இருந்தாலும் ஃபோனை வாங்க புதுசாக அது ஃபீல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக நிறைய பேர் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மெட்டல் பாடி கொடுக்குறான், மெட்டலில் கொடுத்து இன்னும் டெக்ஸ்டரு கையில் கிரிப்னஸ்க்கு அதெல்லாம் கொடுக்குறான். அதனால கீழே போகிற சில ஃபோன் கிடையாது. ஆனால் சாம்சங் என்ன சொல்கிறேன், இப்போ இன்னோவேஷன் ஃபோன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ஃபோன் கிடையாது. ஸோ நீ இதை இன்னோவேஷனாக ஒரு ஃப்ளிப்பாக இன்னோவேஷன் யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப கீழே போட்டால் உடையக்கூடாது, அது உழைச்சாலும் பிஸ்கெட் மாதிரி உழைச்சாலும் உடையக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படாத. ஸ்க்ரீனும் பிளாஸ்டிக் தான். யோசிட்டு வந்து சாம்சங்கில் ஓல டிஸ்பிளே பிளாஸ்டிக் தான், அப்போ ஐஃபோனில் மட்டும் என்ன? டக்குனு அவர் சொல்லியிருந்தார் ஐஃபோனில் டெம்பர் கிளாஸ் போடணும்னு சொல்லி. அப்படி பார்த்தா சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரிஸ் S25 S25 கூட டெம்பர் கிளாஸ் போடலாமே. அதுவும் ஸ்டேட் டிஃப்ரெண்ட்லேயும் டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா யூஸ் பண்ணாமல் அதை மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஏன்னா போடாமல் அந்த ஸ்க்ரீனுடைய அந்த லுக்கையும் குவாலிட்டி என்ஜாய் பண்ணணும்.
கேஸை போடாமல் அந்த ஒரு பில்டு கோல் என்ஜாய் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க ஐஃபோனில் நிறைய பேர் ஸ்மார்ட் போய்டுன்னு சொல்லி, அப்படி பார்த்தா நீங்கள் அதாவது முதல்ல நீங்கள் ஐஃபோனை குத்தன்னு சொல்லிட்டு ஐஃபோன் வச்சுக்கிறது தப்பு. ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் 17 வச்சுருக்கீங்க. இப்போ என்ன கேட்பீங்க, நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ண சார்? நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஐக்யூ நியோ 10 யூஸ் பண்ணுறேன். பட்ஜெட்லேயே ஒரு பேசிக் பர்ஃபார்மன்ஸு, பேசிக் கேமரா, பேசிக் பேட்டரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபோனை கம்பேர் பண்ணி இந்த ஃபோன் நல்லா இருக்கும். நம்மளால் ஐஃபோனும் மொக்க தான், ஐஃபோன் மொக்க தான், சாம்சங் மொக்கன்னு சொல்லுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் சாம்சங்காக இருந்தாலும் ஐஃபோனாக இருந்தாலும் 2 ஃபோனுமே ஒரு ப்ராடக்டாக பார்த்தா பெஸ்ட் தான், ஐஃபோனாக இருந்தாலும் சாம்சங்காக இருந்தாலும். ஆனால் கம்பேரிசன் வரும்போது நான் எப்பவுமே ஃபோல்டு, ஃப்ளிப்பு, இன்னோவேஷனில் போவேன். ஏன்னா அது ஒரு இன்னோவேஷன். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஓப்பன் பண்ணால் பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் எக்கச்சக்கமாக பண்ணலாம். அதே மாதிரி 1UI சாம்சங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த 1UI ஆப்டிமைசேஷனு, அந்த ஸ்மூத்னஸ்ஸு, அந்த ஃபீச்சர்ஸு, அவ்வளோ கஸ்டமைசேஷனு அது எப்படி இருக்குன்னு சொல்லி 1UI யூஸ் பண்ண சாம்சங் யூசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ சாம்சங் ஃபோன் ஐஃபோனும் கம்பேர் பண்ணக்கூடாது. முதல்ல ரெண்டுமே ஒரு கிங்னு சொல்லலாம், ரெண்டுமே டாப் ஃபோன்ஸ் தான். நான் ஐஃபோனை ரொம்ப மொக்கன்னு சொல்ல வரல. 2 ஃபோனும் கம்பேர் பண்ணால் 2 ஃபோனுமே ஈக்குவலாக ஆப்போசிட்டாக டஃப் கொடுக்கும். ஆனால் இன்னோவேஷன் பார்க்கும்போது சாம்சங் அந்த லீடாக இருக்குது. ஏன்னா ஃப்ளிப்பு ஒன்று வந்துட்டான், சாம்சங்கில் ஜி ஃபோல்டு ஒன்று வந்துட்டான். நீங்கள் சொல்லுவீங்க 7 ஜென்ரேஷனாக இன்னோவேஷன் சொல்லி, 7 ஜென்ரேஷனாக அதே டிசைனு, அதே ஃபோன், அதே இதாக கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் அவன் அதையாச்சும் கொடுத்தான். எங்கள் ஐஃபோன் என்ன கொடுத்தான்? எங்கள் ஐஃபோன் ஒன்றுமே கொடுக்கல. காலங்காலமாக ஒரே ஃபோன். இப்போவே டைட்டானியம்லேருந்து அலுமினியம் எதுவும் மாறிட்டான். கீழே பார்த்தா சீக்கிரமாக அந்த ஃபோனு டென்ட் ஆகுது, பில்டு குவாலிட்டி வீக் ஆகான். 1,70,000 கொடுத்து நான் இதுக்கு கீழே போட்டால் சீக்கிரமாக டென்ட் ஆகிற மாதிரி ஒரு வீக்கான அலுமினியம் பாடி இருக்க ஒரு ஃபோன் நான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது சாம்சங்கும் வீக் தானே, அப்படி பார்க்கும் 2 ஃபோனுமே வீக் தானே. 2 ஃபோனுமே வீக் ஆன மாதிரி 2 ஃபோனும் வீக்கான்னு சொல்லிக்கணும். சாம்சங்கை மட்டும் வீக்கான்னு சொல்லிங்க, ஐஃபோன் பெஸ்ட்டுன்னு சொல்லிங்க. அது ரொம்ப ராங். இன்னொன்று சொன்னார், அதாவது கேமரா அதாவது இப்போது ஃபோனாக பார்த்தா மொபைல் ஃபோன் சொல்லிட்டாரு. செகண்ட் வந்து கேமரா பற்றி பேசினேன். அதாவது இப்போல்லாம் எல்லாருமே என்னென்னா 20,000 30,000 ஒரு நல்ல கேமரா ஃபோன் கிடச்சிடும், அதாவது நத்திங் தெரிய மாதிரி. நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் கேமராவுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, அதுவே பீக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோனாக நான் வச்சுக்கிற மாதிரி ஐக்யூ நியோ 10 போதும், அதுலேயே பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிடும். அதையும் தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபோனுக்கு, ஒரு கேமரா ஃபோனுக்கு பட்ஜெட் போட தேவைன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னும் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஓப்போ ரெனோ சீரீஸும், ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் சீரீஸும், அப்புறம் இந்த விவோ வி சீரீஸும், அப்புறம் ஷாமி அல்ட்ரா சீரீஸும், இந்த ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக போடுறாங்க. 80,000 70,000 அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல. ப்ரைஸ் பட்ஜெட் செக் பண்ணால் 20,000 30,000 இருந்துச்சு. இப்போ 50 70 80 90 போயிடுச்சு. ஆப்பிளுக்கு காம்படிஷன் வைக்கான்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்கிறேன், ஒரு கோயிலுக்கோ இல்லை எங்கே ஃபங்க்ஷனுக்கோ எங்கே ஸ்மாலுக்கோ போகலன்னா அங்கே ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். இந்த 20,000 30,000 ஃபோன்ஸில் அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் அந்த ஃபோன் இருக்காது, இல்லாமல் அந்த ஃபோன் வாங்க மாட்டான், விற்கவும் மாட்டான். கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். அப்படின்னும்போது யாராச்சும் வெளில போனேன், ஏன்னா நாங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கிறோமோ, இல்லை மாலுக்கு போயிட்டு ஏதாவது செல்ஃபி எடுக்கிறோமோ, இல்லை கோயிலுக்கு போயிட்டு அந்த இதில் அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோமோ, இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறோமோ, அங்கே போய்ட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமராவே ஒரு பேக்கில் மூட்டை அவ்வளோ பெரிய பேக்கை வச்சுக்கிட்டு அதை வச்சுருக்க முடியாது. ஃபோன் இருக்குது கையில், ஜோபில் போட்டோமா எடுத்தாமா நச்சுக்கு கிளிக் அடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு, கையில் ஃபோட்டோ ப்ராசஸ்டு ஃபோட்டோ தான். அதாவது இந்த ஏஐ மூலிமா ப்ராசஸ்டு ஃபோட்டோ தான். ஆனால் ஃபோட்டோ பார்க்க நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்காது. டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு வராது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். டிஎஸ்எல்ஆர் இந்த ஃபோன்ஸில் முட்டு குடிக்கிறேன்னு கேட்காதீங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா அளவுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் சுத்தமாக அந்த கிளாரிட்டியோ அந்த குவாலிட்டியோ வராது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 ஃபோனு 30,000 ஃபோனில் நல்ல கேமரா ஃபோன்ஸ் கிடையாது, பேசிக்கான கேமரா ஃபோன் தான். ஒரு 50 60 வச்சா தான் விவோ வி சீரிஸோ ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் இந்த மாதிரி ஃபோன் வாங்கினா அந்த கேமரான்றது கொஞ்சம் கிளாரிட்டி, ஏஏ ப்ராசஸ் பண்ணாலும் அந்த கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் சொன்னார் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொன்னார். அதாவது ஐக்யூ நியூ பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிடும், நீங்கள் அதுக்குமே பர்ஃபார்மன்ஸ்னால் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொன்னார், ஆக்சுவலாக ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இன்டெல் ஐடி பர்ஃபார்மன்ஸ் கம்மின்னு சொன்னார். அது உண்மையாக இருக்குதுமே. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா நாளுமே பிசி பில் பண்ணுங்க. அவர் சொன்னார் பிசி பில் பண்ணுங்க, 40,000 மேலே நீங்கள் ஃபோனை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிசி பில் பண்ணி அதில் எடிட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படாது, அதில் எடிட் பண்ணலாம், கேம் எல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம், பிசி பில் பண்ணிக்கோங்க சொன்னார். நான் சொல்கிறேன், எல்லா நாளையுமே ஒரு மேன்ஷனில் இருக்கவங்களோ எல்லாராலையுமே பிசி பில் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இடம் அந்த ஒரு அமையுமா?
சில பேர் மேன்ஷன்லேயே ஃபோன் வாங்குவாங்க. மேன்ஷன்லேருந்து வெறும் ஃபோனில் போய் கேம் ஆடுவாங்க. ஏன் பப்ஜி ஃபோன்ஸுக்கெல்லாம் அது இந்த பப்ஜி கேமுக்கெல்லாம் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 8 ஐக்யூ நியூட்டன் ஃபோன்லலாம் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. கொடுக்கும், இருக்கும். 40,000 எந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் பக்காவாக கொஞ்சம் ஃப்ரேம் லாகும் இல்லாமல் அந்த பில்டு குவாலிட்டி நல்லா டைட்டாக ஸ்டீலோட வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவான், இந்த பிளாஸ்டிக் கொடுத்தான் ஐக்யூ நியூட்டனில். ஐக்யூ 15 இல்லை ஐக்யூ 13 நம்ம மெட்டல் பாடி கொடுத்தான். மெட்டல் பாடி கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பீக் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், அதில் நீங்கள் கேம் விளாடலாம். கேமு ஆடுறீங்களோ இல்லையோ, ஆனால் அவன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது என்னென்னா, ஒரு வேளை உங்களால் பிசியோ லேப்டாப்போ வாங்க முடியலன்னா இதை வச்சுக்கோங்க, ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க சொல்கிறாரு. அவர் சொல்ல ஃபோனில் எடிட் பண்ண முடியும்னு சொல்லி. நான் என் வீடியோலாம் ஃபோனில் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபோனில் 4-5 ஆப் ஏற்றி வச்சுருக்கேன். ஆப் ஏற்றிட்டு எங்கிட்ட லேப்டாப் இல்லையா, நான் இப்போ வாடகை விட்டு தங்கியிருக்கேன். ஆனால் எங்கிட்ட லேப்டாப் இல்லை. லேப்டாப் வாங்கினா காசு இல்லை. இருக்கிற ஃபோன்லேயே எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். இதில் எப்படி எடிட் பண்ணலாமே, ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. கொஞ்சம் மாடரேட்டாக ஸ்பீட் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. இப்போ நான் ஒரு கொஞ்சம் 40,000 50,000 வச்சேன்னா நான் ஒரு நல்ல ஃபோன் கேமரா ஃபோன்லாம் வைப்பேன். அந்த கேமரா ஃபோனில் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், கேமராவும் இருக்கும். கேமராவில் ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணுவேன். அப்படியே எடிட்டும் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்னீங்க கேமரா வாங்கி ஷூட் பண்ணுங்க, அப்புறம் அதில் என்ன சொன்னீங்க, ஸ்கேலு அட்ஜஸ்ட் பண்ணால் அது ப்ராசஸிங்கை மாற்றி சொன்னதில்ல. கரெக்டான்ப்பா, டிஜிட்டல் கேமரா எல்லாமே டாப்பாக, கேமரா கொஞ்சம் எல்லாமே டாப் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த கேமரா தூக்கிட்டு போக முடியாது. எல்லா இடத்துலையுமே கேமரா தூக்கிட்டு போக முடியாது. எல்லா இடத்துலையுமே போய் டக்கு கேமராவை டக்குன்னு பேக்கில் நிறுத்து டக்குன்னு ஜூம் பண்ணி ஃபில்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஃபோனாக இருந்தால் பேக்கில் நிறுத்து 5 செகண்டில் ஜூம் பண்ணுவான், நச்சுக்கு அதை கிளிக் வச்சு போயிட்டே இருப்பான். அது ஃபோனு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் கேமராவே வச்சுக்கணும். பெஸ்ட்டு கேமரா ஃபோன், உங்களுக்கு கேமரா நல்ல ஃபோட்டோ இருக்குமா, கேமரா வாங்கிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் வேணால் பிசி பில் பண்ணுங்கள். எல்லா இதுலையும் பிசி பில் பண்ண இருப்பா. பிசி பில் பண்ண எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் அமையாது. இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஷூட் பண்ண ஒரு ஆள் இல்லை, நானாக ஃப்ரண்ட் ஃபேஷிங் கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபோன் தான் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா என்னால் ஐஃபோன்லேயும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா டிஜிட்டல் கேமரா வாங்கி நான் ஷூட் பண்ண முடியும். பண்ணுறதா இருந்தால் கூட அது என்ன ஃபோக்கஸ் பண்ணுறா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா வச்சுட்டு பிளைண்டாக தான் உட்காந்துருப்பேன். இப்போ ஃபோன் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா இருக்குது. நான் பாட்டுக்கு என் கேமரா பிளராக இருக்கா பிளைண்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ பார்ப்பேன். சிங்கிளாக ஒரு ஆள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வச்சா மட்டும்தான் டிஜிட்டல் கேமரா வாங்கி ஷூட் பண்ண முடியும். அது ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து அவங்க உங்கள் ஃபோனை வாங்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் 2 வருஷத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அவங்களுக்கு லாபம் கிடையாது, லாஸ்ட்டாக போகும். நீங்கள் மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ள ஃபோன் வாங்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்க லாபம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் 2 வருஷத்துக்கு மேலே ஃபோனை மாற்றணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஐஃபோன் 17 Pro Max வச்சுருக்கீங்க. ஐஃபோன் 17 Pro Max முன்னாடி என்ன பண்ணுறீங்க, ஐஃபோன் 15, 16 வச்சுங்க. நீங்கள் எதுக்கு 2 வருஷத்துக்கு ஃபோனை மாறுறீங்க? 4 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு யூஸ் பண்ணல? நீங்கள் என்னடா சாம்சங்கை முட்டு கொடுத்து, அதாவது சாம்சங்கை திட்டிட்டு ஐஃபோன் முட்டு கொடுத்தாலும் இப்போதைக்கு இந்த 1 year அப்டேட் எங்கள் சாம்சங்கில் வந்து 1 year அப்டேட்டு இதுக்குள்ள ஸ்மூத் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மெருகேற்றி இன்னும் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். எல்லாம் அவ்வளோ பாராட்டினாங்க அந்த 1 year 8. ஆனால் இப்போ ஹேஷ்டேகை போட்டு பக் ஓஎஸ் 26 சொல்கிற அளவுக்கு ஐஃபோனில் அந்த ஒரு ஓஎஸ் ஆப்டிமைசேஷன் பேட்டரி பேக்கப் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் சொல்லிடுறேன், எல்லாராலையும் பிசி பில் பண்ண முடியாது, எல்லாராலையும் கையில் கேமரா ஒரு டிஜிட்டல் கேமரா தூக்கிட்டு போய் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஃபோன் அந்த காம்பேக்டாக ஒரு இன்னோவேஷன், கையில் ஒரு சின்ன அசிஸ்டன்ட் மாதிரி. டக்குன்னு கேம் விளாடாமா, அப்போ ஒரு கேம் விளாடலாம். டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்னதாக எல்லாமே காம்பேக்டாக கையில் கேமராவும் பர்ஃபார்மன்ஸாகவும் எல்லாமே ஆல் இன் ஒன்னா கொஞ்சம் கையில் அடங்கி இருக்குது ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். என்ன சொன்னார், இன்னோவேஷன்ஸ் புதுசாக கொண்டு வந்து சரி, இன்னோவேஷனை கொண்டு வராது ஐஃபோன் தான், ஆப்பிள் காரன் தான், சாம்சங் கிடையாது, இந்த சைனீஸ் BBQ எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. சைனீஸ்காரன் கொண்டு வந்தான் இந்த Z Fold, Z Flipலேருந்து இப்போ ட்ரைஃபோல்டும் கொண்டு வந்தான். ட்ரைஃபோல்டுனா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்கும், ஓப்பன் பண்ணால் 3 ஸ்க்ரீன் வராமல் பெரிய டேப் மாதிரி. அதுவும் சாம்சங் இப்போயே கொண்டு வந்துட்டான். இது BBQம் ஒவ்வொரு இன்னோவேஷனாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஐஃபோன் என்ன கொண்டு வரல, இதனால நீங்கள் ஐஃபோனுக்கு மூட்டு கொடுக்குறீங்க, அது என்னன்னு தெரியல. இன்னொன்று BB சொன்னீங்கல்ல 6 மாதம் ஃபோன் வாங்கிட்டேன்னு சொல்லி, நான் என்ன சொல்கிறேன், நமக்கு எதுக்கு ஒரு ஃபோன் 4 வருஷம்? இப்போ ஃபோன் வாங்குறேன், பேட்டரி கரெக்டாக பேட்டரி வீக்காக ஃபோன் வீக்காக பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணி போயிடலாம்.
அது யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்லவே இல்லை. ஒரே ஃபோன் 7 வருஷம் யூஸ் பண்ணுங்க அதுவும் நான் சொல்லவே இல்லை. ஒரே ஃபோன் வாங்கி 10 வருஷம் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லவே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல சிம்பிள் தான். யூஸ் பண்ணுவான். இல்லை எனக்கு ஒரு அப்டேட் வேணும், ஒரு ஃபோனில் பெஸ்ட் ஃபோனாக நல்லா அப்டேட் ஃபோனாக மாறுவான். அது அவங்க இஷ்டம். நீங்கள் மாறல 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வாங்கல. நீங்கள் வாங்கின மாதிரி தான் அவனும் மாறி இருக்கான். இவ்வளோ பீக் பர்ஃபார்மன்ஸ் கேமராலையும் இதாக போதும், பர்ஃபார்மன்ஸ் இதாக சொல்லி சொன்னேன். நீங்களே ஐஃபோன்லாம் வச்சுருக்கணும் போது மற்றவங்க எதுவும் சொல்கிறீங்க இது வாங்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாரும் பிசி பில்ட் பண்ண முடியாது. நல்லா இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஒரு இடம் அமையாது. பிசி பில்ட் பண்ணால் அவருக்கு ஒரு தனி ரூம் மாதிரி ஒன்று வேணும். ஏன்னா சிபியூருக்கு, மானிட்டருக்கு, டெஸ்க்டாப் மானிட்டருக்கு, கீபோர்டு, கிராஃபிக்ஸ் அது இதுவும் போட்டு அவ்வளோ இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு கரண்ட் செலவாகும், அதுவே மேனேஜ் பண்ணணும். எல்லாராலையும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. சைனீஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, சைனீஸ் சொல்கிறது அவங்க விற்கிற டெக்னாலஜி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் இருந்தது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 7 வருஷம் யூஸ் பண்ணலாம், 10 வருஷம், அது உங்கள் விஷயம், எவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். ஃபோனுக்கு அப்டேட்க்கு சொதப்ப மாட்டான். அப்டேட் கொடுத்தோன்னா ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபோன் பேட்டரி ஸ்லோவாக வைக்கிற அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது சில ஃபோன் சில டைமில் நடக்கும். அது நான் எந்த ஒரு மாற்றுக்கிறதுல நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் டைமில் அவன் அப்டேட் கொடுத்து அந்த அப்டேட் அந்த ஃபோனுக்கு செட் ஆகாமல் ஆப்டிமைஸ் ஏதாவது பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணியிருந்தா அது நடக்கும்ண்ணா. ஆனால் மேக்ஸிமம் என்ன சொல்லுவான், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் விஷயம் தான் சொல்கிறேன்னா, எதுக்குப்பா 7-8 வருஷம் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன், 4 வருஷமோ 3 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ணியா, புது ஃபோன் ஏதாவது லான்ச் ஆகும், இன்னோவேஷன் இருக்கா பாரு, புதுசாக டெக்னிக் ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கா பாரு, உனக்கு காசு இருக்குது வேணும் வாங்கிக்கணும்னு சொன்னால் மாற்றிக்கோ. எக்ஸ்சேஞ்சில் போட்டு அந்த ஃபோன் வாங்கிட்டு போயிட்டு புது இன்னோவேஷனாக இருக்கும், புது லுக்காக இருக்கும். இவ்வளோ சொல்ல நீங்களே கடைசியில் பிசி பற்றி ஸ்பான்சர் பண்ணீங்களே. ஏன் உங்கள் பிசியில் ஒரு பிசி பில் பண்ணால் 10 வருஷம் வந்துங்க, எதுக்கு உங்கள் பிசியில் ஃபேக்ட்ரியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசாக பிசி ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, பிசி ஃபேக்ட்ரின்னு சொல்லி எதுக்கு அந்த பிசி பில் பண்ணிட்டு இருக்கீங்க? பில் பண்ணி நிற்க வேண்டியது தானே. ஒரு 2 வருஷம் கழிச்சு நாங்கள் பண்ணுவோம், இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இதான் ஸ்டாக்கு, நீங்கள் திரும்ப வாங்காதே சொல்லி நிற்க வேண்டிய நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது சேல் ஆகணும். அதே தான் அவனுக்கும். உங்கள்கிட்ட சேல் பண்ணிட்டே இருந்தால் அவனுக்கும் லாபம், அது அவனுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஆனால் நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். கரெக்டு தான். டக்குனு ஐஃபோன் ஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்குனு ஃபோன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது, புதுசாக ஃபோன் மாற்றக்கூடாது. கரெக்ட் தான். தேவையான மாற்றுங்க, தேவையில்லை அதே ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் போட்டான். ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் போது காரணம் என்னென்னா, மெயின் ரீசன் ரேம் ப்ரைஸ். இப்போ புதுசாக ரேம் டெக்னாலஜி, அந்த ரேம் இந்த ரேம் எதுவும் இந்த யூஎஃப்எஸ் 3.1 எல்பிஜி 5 ரேம்னு சொல்லி ஒவ்வொரு ரேம் டைப்பும் இன்க்ரீஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் டிமாண்ட் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேம் ப்ரைஸ் இந்த ரேம் ரேட் ஏதாவது செய்யும். ப்ளஸ் இந்த வார்வே நடக்குது, அந்த வார்னாலையும் இப்போ ரேம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் இருந்துட்டு கணக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 வருஷத்துக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும் எதிர்பார்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு ட்ராப் ஆகிறதுனா இந்த வார் இன்னும் முடியாதுன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கம்பெனி வச்சுருக்கான், அந்த கம்பெனி அவன் ரன் பண்ணணும், லான்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனால் நமக்கு தேவையாக பார்க்கணும். நமக்கு ஒரு இன்னோவேஷனாக ஒரு புதுசாக ஒரு ஃபோன் அப்டேட் பண்ணலாமா, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, டக்குனு ஃபோன் விட்டான், அதில் பேட்டரி அதிகமாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, கேமரா கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது, அப்புறம் அந்த பேட்டரி வேணது டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முன்ன விட கொஞ்சம் இந்த பிரைட்டராக இருக்கும், அவுட்டோரில் போய் இன்னும் பிரைட்டராக இருக்கும் சொல்லலாம். அது இன்னோவேஷன் தானே. அவன் புதுசாக அந்த பிரைட்னஸ் கொண்டு வரலாம். இப்போ எதுக்கு நான் எப்போயும் ஓப்பனாக சொல்கிறேன், சைனீஸ் ஃபோன்ஸ் பெஸ்ட் தான். அந்த ஐஃபோனு சாம்சங் கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் ஃபோன் ஃபார் பெட்டர். அப்டேட்டை கொஞ்சம் சொதப்புவாங்க, ஆனால் அவங்க இன்னோவேஷன் மாதம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புதுசாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, லித்தியம்லேருந்து இப்போ சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி மாறினது, ஷாவுமி ஃபோன் இப்போ ஷாவுமியில் டக்குனு பட்ஸை ஊற்றி இப்போ அதை ஒரு இன்னோவேஷன் பண்ணுறது. சைனீஸ்காரங்க புதுசாக இன்னோவேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க, சாம்சங் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபோனு மாதம் ஒரு லான்ச் பண்ணிட்டே இருப்பான். சூதானமாக பார்த்து வாங்காது நம்ம இஷ்டம் தான். நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வாங்கவே கூடாது. இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமரா பெஸ்ட்டு, இந்த 70 ரூபாய் கேமரா வேஸ்ட்டுன்னு சொல்லலை. எந்த ஒரு மரத்தம் எல்லா கேமராவில் வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாது. அதை வைக்கணும், அந்த லென்ஸை க்ளீனாக பார்த்துக்கணும். லென்ஸில் லைட்டாக டஸ்ட்டு இருந்தாலும் லென்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், அந்த லென்ஸை க்ளீனாக பார்த்துக்கணும், சேஃபாக வச்சுக்கணும். ஃபோன் அப்படி கிடையாது. சட்டை இல்லை துணி துவச்சிட்டு போட்டு அதனால் ஃபோட்டோ எடுத்து போயிட்டே இருப்பாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சொல்கிறது என்னென்னா, கம்பெனியே இருந்தால் ஃபோன் லான்ச் பண்ண செய்வாங்க. அவங்க கம்பெனி அவங்க வேலை லான்ச் பண்ண செய்வாங்க. ஆனால் என்னோட மெசேஜ் மக்களுக்கு என்னென்னா, நமக்கு தேவையாக பார்த்து வேல்யூ ஃபார் மணியாக பார்த்து இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு தேவையாக பார்த்து வாங்குங்க. அது 1 லட்ச ரூபாயில் இருந்தாலும்
ப்ராடக்டாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருந்தால் ப்ரைஸ் ஓகேவா பாருங்கள். ப்ரைஸும் ஓகேனா அப்போ வாங்குங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஃபோன் டக்குன்னு மாறுறதெல்லாம் நான் சொல்லலப்பா, அது உங்கள் விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஃபோன் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்கும், நம்மளாம் சூதானமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அண்ட் தென் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். அது என்னென்னா ஃபோல்டுக்கு இல்லை, நார்மலாக சாம்சங் S26 அல்ட்ராவுக்கும் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்க்கும் ஒரு வர்சஸ் வீடியோ போட்டிருப்பாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்சங் டிஸ்பிளே நல்லா இல்லை அந்த அளவுக்கு, ஐஃபோன் டிஸ்பிளே தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நெட்லேயே போட்டால் கூட மேக்ஸிமம் ரெண்டுமே பீக்கான டிஸ்பிளேஸ் தான். ஆனால் ஒவ்வொரு டைமில் சாம்சங் டிஸ்பிளே சில பேர் பிடிக்கும், பீக்ஸாக இருக்கும். இன்னொரு டைமில் ஐஃபோன் டிஸ்பிளே ஒவ்வொரு டைம் பிடிச்சிருக்கும். ரெண்டு டிஸ்பிளேவும் மற்றன்னு சொல்ல முடியாது, ரெண்டு சூப்பர்னு சொல்ல முடியாது. இன்னொரு கான்செப்ட், அப்பப்போ ஆப்பிள் சாம்சங் கிட்ட டிஸ்பிளே வாங்க, ஆப்பிள் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக IQ15 வந்துச்சு. IQ15 சாம்சங் M15 M14 டிஸ்பிளே வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி அந்த டிஸ்பிளே டாப் நாச்சாக இருந்துச்சு. இன்னொன்று, அந்த ஸ்கூல் போட்டிருப்பாரு, அந்த ஸ்கூல் நான் பார்த்து யோசிக்கிறேன், சாம்சங் வந்து ஏதாவது பாயிண்ட் வச்சா மட்டும் 2 பாயிண்ட்டு, ஐஃபோனுக்கு மட்டும் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்தால் 3 பாயிண்ட். இது என்ன பாயிண்ட்ஸ் கணக்கு? இந்த டெக் பாஸ் தமிழ் டெக்கில் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துவாங்க. அதாவது ஏதாவது டிஸ்பிளேல இருக்கா ஒரு பாயிண்ட், இல்லை டிஸ்பிளே இருக்கா ஒரு பாயிண்ட், இல்லையா ரெண்டுத்திலும் ஈக்குவலாக இருக்கா 6 பாயிண்ட் எடுத்துப்பாங்க. அது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும், ஓகே தான். நீங்கள் என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க? சாம்சங் ஏதாவது பெஸ்ட் இருக்கா? ஓகே 2 பாயிண்ட்டா, ஓகே. இதில் ஏதாவது பெஸ்ட் இருக்கா? அதில் 3 பாயிண்ட் ஐஃபோனுக்கு. இல்லை சாம்சங்கில் 5 பாயிண்ட் வருதா, இல்லை நான் 10 பாயிண்ட் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஐஃபோன் லீடாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கம்மி பண்ணி போட்டால் அது லீடாக தான் வரும். கேமரா பார்த்தா கேமராவும் சொல்கிறாரு, கேமரா வைஸாக ரெண்டுத்துலேயும் ஒன்றுத்தில் ஃபோட்டோஸ் நல்லாவே நம்மளுக்கு வீடியோ ஸ்டெபிலிட்டி. ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் வீடியோ ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும், சாம்சங்கை பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோ பெட்டராக இருக்கும். சில பேருக்கு இதில் சாம்சங்கில் ஃபோட்டோஸ் பிடிக்கும், கேமரா பிடிக்கும். சில பேருக்கு ஐஃபோனில் கேமரா பிடிக்கும், ஃபோட்டோஸ் பிடிக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் காம்படிஷன் பண்ணக்கூடாது நெக் டு நெக் தான் நிற்கும். ரெண்டுத்துலேயும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தர் சாய்ஸ் இருக்குது. சில பேருக்கு இப்படின்னா பிடிக்கும், சில பேருக்கு அப்படின்னா பிடிக்கும். ஸோ நம்ம இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் சாய்ஸாக தான் இருக்கணும். கேமராவும் டிஸ்பிளேவும் பர்சனல் சாய்ஸான்னு தவிர இதுதான் பெஸ்ட்டுன்னு எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. கடைசியில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இவ்வளோ பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட் அதிகமாக வந்தாலும் சாம்சங்கில் ஒரு ஃப்ரீடம், ஆண்ட்ராய்டு ஃப்ரீடமாக தான் இருக்கும். ஐஓஎஸில் ஒரு மருந்தும் கிடையாது, அதெல்லாம் தெரிஞ்சது தான். சாம்சங்கில் ஒரு ஃப்ரீடம், அவ்வளோ யூஏல கஸ்டமைசேஷன், அவ்வளோ ஆப்ஷன்ஸு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்க பண்ணுங்க. அப்புறம் எப்படி அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது அது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும் இல்லை, 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி போட்டிங்க? தட்ஸ் ஆல் வீடியோ கேஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னது தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சொன்னது தப்புன்னு சொல்லி. இல்லை நான் சொன்னது ரைட்டாக இருந்தால், உங்களுக்கு நான் சொன்னது கான்செப்ட் ரைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், குட் பாய்.